பேக் டு பேக் மூவிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. முக்கியமான படமாக பார்க்கப்படுறது மென்டல் மனதில் தான். அது எப்படி வந்துட்டுருக்கு? மென்டல் மனதில் சூப்பராக வந்துட்டுருக்கு. நீங்கள் செல்வா சாரோட அந்த மேஜிக் கண்டிப்பாக இருக்கும். ப்ளஸ் ஜிவி சார் இருக்கார். ஜிவி சார் அண்ட் செல்வா சார் புதுசாக இருக்கும் உங்களுக்கு படம் பார்க்குறதே ஃபீலாகவே நல்லா புதுசாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்காக செல்வா சார் ஒன்று பண்ணிகிட்ருக்காரு. அதில் ஒரு மயக்கமண்ண அது மாதிரி எதிர்பார்க்கலாம். அது மயக்கமண்ண மாதிரி இது வேறு. மயக்கமண்ண ஸ்டைலில் இருக்காது. இது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லவ் ஸ்டோரி. அதுலேருந்து வேறையாக இருக்கும். ஜஸ்ட் இந்த ஜென்ரேஷன் பீப்புளுக்கான படமாக இருக்கும். ப்ளஸ் ஜிவி சாருக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான படமாக இருக்கும். அண்ட் ஜிவி சார் அண்ட் செல்வா சாரோட மியூசிக் இருக்குது. அவங்க காம்போவில் 1001 மயக்கம் என்ன, அதை தொடர்ந்து இது மியூசிக்கல் லவ் ஸ்டோரியாக இருக்கும். நீங்கள் ஏர்லியராக பணியாற்றின 2 படங்கள்லையும் சரி வந்துட்டு நியூ கமர்ஸ் தான். மற்ற படங்கள்லையுமே கூட நீங்கள் பண்ண டூயட்டில் கூட ஒரு நியூ டைரக்டர் தான். பட் செல்வராகவன் சார் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு லெஜண்ட் மோடில் இருக்கிற ஒரு ஆள். அப்படிங்கும்போது அவரோட பணியாற்றும் போது என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் அல்லது என்ன மாதிரியான ப்ளஸஸ் இருந்துச்சு? டிஃபிகல்ட்டிஸ்லாம் எதுவுமே இல்லை. இனிஷியலாக இருந்துச்சு. செல்வா சார் கூட போய் நீங்கள் பேசி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் நமக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு. பட் அதெல்லாம் எதுவுமே இப்போ இல்லை. செல்வா சாரும் நானும் ரொம்ப ரொம்ப நல்லா பேசுவார். எல்லாமே பேசுவார். ஏதாவது நான் தான் போய் கம்மியாக பேசுகிறேன்னு சொல்லுவார். பட்டு நான் ஒர்க் பண்ண எல்லாருமே நியூ கமர்ஸ் தான். ரெபல் ஆகட்டும், டூயட் ஆகட்டும், இம்மார்டல் எல்லாமே. இப்போ பிளாஸ்ட்டும் செல்வா சார் மட்டும்தான் சீனியர். ஸோ பட் எனக்கு இவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் செல்வா சார் கூடயும். எல்லாருமே சொல்லுவாங்க, செல்வா சார் கூட படம் எப்படி ஒர்க் பண்ணுறீங்க, ரொம்ப டஃப்பாக இருக்கும்ல உங்களுக்கு அப்படின்னு. பட் எனக்கு ஒரு நாள் ஒரு கால் ஷீட் கூட அந்த மாதிரி இருந்ததில்லை. இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப கோவப்படுவார், இல்லை திடீர்னு பேக்கப் பண்ணிடுவாருலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. இது நாள் வரை எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்ததே இல்லை. அவர் கோவமே பட்டதில்லை. கோவப்படுவார் ஏதாவது. நீங்கள் செட்டில் சாதாரண கோவம் தான். பட் நீங்கள் வேலையே செய்ய முடியாமல் உங்களை இது பண்ணுற அளவுக்கெல்லாம் அவர் கோவமே பட்டதே கிடையாது. ஏதாவது ஒர்க் நடக்காட்டி சும்மா கத்துறது அந்த மாதிரி இருக்கும். அது பேசிக் திங் தானே. அதை தவிர வேறு எதுவுமே எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை. எப்படி வந்திருக்கு, எப்போ ரிலீஸ் ஆகும் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக கண்டிப்பாக வந்துடும். அது ஒரு ஃபாரின் ஷெட்யூலுக்கானால தள்ளி போயிட்டுருக்கு. ஃபாரின் ஷெட்யூல் சீக்கிரம் போயிடும். இப்போ இந்த ஃபாரின் போகிறதெல்லாம் உங்களுக்கு அப்ராட் போகிறதே இப்போ இந்த வார் அது இதுங்கிற பிரச்சனையில் கொஞ்சம் டைம் எடுக்கிறனால கொஞ்சம் அப்படியே புஷ் ஆகி வந்துட்டுருக்கு. பட் ஜூலை ஆகஸ்ட்டில் போனோன்னா ஒரு 10 days தான், அதோட முடிஞ்சு படம்.